துளசி, நீ நடக்க முடியலன்னு வேற சொல்ற. மேடம் அப்பா அனுப்புன ஆளு தானே, பேசாம நீ அவங்க கூட கோயிலுக்கு போயிடு. நான் பஞ்சர் பார்த்துட்டு நேரா கோவிலுக்கே வந்துடுறேன். இல்ல விஸ்வா, அது என்னம்மா நீ? நான் ஒரு போலீஸா? இந்த ஏரியாவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு சொல்றேன், நீ இப்படி யோசிக்கிற? வாமா போலாம். துளசி, நீ போ, என்ன பத்தி யோசிக்காத, நான் வந்துடுறேன். நீ கேட்க மாட்டேல? மேடம், நீங்க போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். இல்ல விஸ்வா. என்ன விஸ்வா? இத புடி, வா. வேண்டாம். வா துளசி. போக மாட்டேன். சொன்னா கேளு. வா, உட்காரு உட்காரு. பாத்து பாத்து பிடிச்சு போ போ. மா, நீங்க சொன்ன ஊர் வந்துருச்சுமா. தெரியுது தெரியுது, நேரா போங்க. சரிம்மா. ஹலோ, என்ன லக்ஷ்மி? ஆள் வச்சு நாங்க வந்த பைக்க பஞ்சர் ஆக்கிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? ஆஹா, ஊர் எல்லைக்குள்ள வந்ததும் நல்ல செய்தி வருது. துளசி, நீ கடைசி வரைக்கும் என்ன நம்பவே மாட்டியா? நான் ஆள் வச்செல்லாம் எதுவுமே பண்ணல. நீயும் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டியா? இங்க பாரு லக்ஷ்மி, நீ ஆளை வச்சு வண்டிய பஞ்சர் ஆக்குனாலும் கடவுள் என் கூட தான் இருக்காருங்கிறத மறந்துடாத. ஏய், உன் கூட யார் வேணாலும் இருக்கட்டும், அது எதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? எதுக்கு சொல்றேன்னா, நீ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி எங்களோட வண்டிய பஞ்சர் எல்லாம் ஆக்குன. இன்னொரு பக்கம் என்ன ரொம்ப தீவிரமா ஆள் வச்சு தேடிட்டு இருக்க. என்ன நீ என்னதான் தேடினாலும் இனிமே நான் சிக்கவே மாட்டேன். அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா மாமா என்ன கோயில் வரைக்கும் பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்ப என்ன பண்றனா, உன் ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி அந்த துளசி இப்போ சேஃபா இருக்கா, இனிமே நம்மளால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடு. அட்லீஸ்ட் என்ன தேடுற பெட்ரோல் செலவாவது அவங்களுக்கு மிச்சமாகட்டும். சரியா? பாய். அண்ணே, வண்டி நிறுத்துங்கண்ணே. என்னம்மா, நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா? இல்லண்ணே, ஒருத்தவங்க மேல கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. சீக்கிரமா போ. சரிக்கா. ஹலோ ருத்ராக்கா, என்ன லக்ஷ்மி? நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களை நம்பி வந்ததுக்கு ஏமாத்திட்டீங்கல்லக்கா. இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போச்சுக்கா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த துளசி இப்ப போலீஸ் கஸ்டடியில நல்லா சேஃப் ஆயிட்டா. இனிமே அவள ஒண்ணுமே பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். சரி, இப்ப நீ எங்க இருக்க? எதுக்கு வந்து ஆறுதல் சொல்லவா? ஏய், எங்க இருக்கேன்னு சொல்றீ?
நீ அங்கே இரு. 5 நிமிஷத்துல நான் அங்க வரேன். எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். போலாமாம்மா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, நீங்க கிளம்புங்க. டிரைவர், சொல்லுங்க சார். அக்கா, 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 குழந்தை மாதிரி அழக்கூடாது. சொல்றத கேளு லக்ஷ்மி. அக்கா, நீங்க கண்டிப்பா அந்த துளசிய தூக்கிடுவீங்கன்ற தைரியத்துல இருந்தேன்க்கா. ஆனா உங்களாலே முடியல. இனிமே நான் எப்படிக்கா விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? லக்ஷ்மி, உன்னோட அழுகைக்கு நான் இப்பவே முடிவு கட்டுறேன். என் கூட வா. வா லக்ஷ்மி, போ பேக் எடு. வா, உள்ள போ. டேய், வண்டிய குடோனுக்கு விடு. சரிக்கா. என்ன மெக்கானிக் அனுப்புறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளே வரலையே. டேய், என்னடா விஸ்வா வண்டியை தள்ளிட்டு வர? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மாயக்கண்ணா. டேய், ஆமா, துளசி எங்கடா? கோவிலுக்கு போயிட்டா. இது கோயிலுக்கா? தனியா விட அனுப்பிச்சு வச்ச? தனியெல்லாம் இல்ல மாயக்கண்ணன். ஸ்டேஷன்ல இருந்து அப்பா அனுப்பிச்ச கான்ஸ்டபிள் வந்திருந்தாங்க. வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க இடமும் சேஃப் இல்லாததால அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நானும் அனுப்பி வச்சிட்டேன். டேய், என்ன விஸ்வா நீ? ஏற்கனவே துளசிக்கு ஆபத்து இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் யாரோ கான்ஸ்டபிள் வந்தாங்கன்னு அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிருக்க. டேய், நீ துளசி அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணணும் உனக்கு தோணல? டேய், எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? நான் என்ன அவளை தனியாவா அனுப்பியிருக்கேன்? கான்ஸ்டபிள் கூட தானே அனுப்பியிருக்கேன். நீ அனுப்பிச்சு வச்சது கான்ஸ்டபிள் கூடவா இல்ல வேற யார் கூடவான்னு யாருக்குடா தெரியும்? துளசி விஷயத்துல நான் என்ன அவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பேன்? அதெல்லாம் பயப்படாத. துளசியை கூட்டிட்டு போனது கான்ஸ்டபிள் தான். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு விஸ்வா. நான் எதுக்கும் ஸ்டேஷன்ல ஒரு தடவை விசாரிச்சிடுறேன். கேளு. ஏய், ஹலோ, யாரு? ஹலோ சார், நான் கான்ஸ்டபிள் மாயக்கண்ணன் பேசுறேன். கமிஷனர் சாரோட தங்கச்சி பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த பாதுகாப்புக்கு வர கான்ஸ்டபிள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா? அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்களே. இந்நேரம் கிளம்பின நேரத்துக்கு அவங்க துளசியை பார்த்துருப்பாங்க. ஓ, அப்படியா சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். என்ன வந்தது ஒரிஜினல் கான்ஸ்டபிள் தானே? ஒருத்தங்க பேசினதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாதா? விசாரிக்கணுமா? விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. தப்பில்லதான். சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப வா, 2 பேரும் கோவிலுக்கு போய் துளசியோட பரிகாரத்தை முடிச்சுட்டு வரும்போது கையோட மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து வண்டியை சரி பண்ணுவோம். சரி, ஓகே, போலாம். சரி.
டேய் விஸ்வா, ம் இதெல்லாம் அந்த லக்ஷ்மி செஞ்ச வேலையா தான் இருக்கும். பரிகாரத்தை முடிச்சிட்டு கையோட வீட்டுக்கு போய் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த லக்ஷ்மிக்கு ஒரு பூஜையை போட வேண்டியதுதான். சரி வா போலாம். வா வா. அக்கா அக்கா, என்னக்கா ஏதோ குடோன் மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, குடோன் தான். எதுக்குக்கா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன், வா. அக்கா, என்னக்கா? நீயும் விஸ்வாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளசிங்கிற பொண்ணு இடைஞ்சலா இருக்கா. அவளை தூக்கணும்னு சொன்னியே, உனக்கு இடைஞ்சலா இருந்தது இந்த துளசி தானே? இவளால தானே உனக்கு நிம்மதி இல்ல? நீ ஆசைப்பட்டபடி எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? கான்ஸ்டபிள் தானே, ஒரு நிமிஷம் இரு. சின்ன அக்கா சொல்லுங்கக்கா. எங்கடா அந்த கான்ஸ்டபிள்? மீனா வாங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, இவதான் கான்ஸ்டபிள் மாதிரி போய் அந்த துளசிய தூக்கிட்டு வந்தது. ஒரிஜினல் கான்ஸ்டபிள் இல்ல, நம்ம ஆளுதான். வணக்கம். ஏய் மீனா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எப்படி இந்த துளசியை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு. என் தங்கச்சி சந்தோஷப்படுவாள்ல. சரிக்கா, அது வந்துமா, வா துளசி. ஒரு கேஸ் விஷயமா சாட்சி ஒண்ணு உள்ள இருக்கு. விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம். வா. என்ன துளசி நின்னுட்ட? வா துளசி. இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். அட பயப்படாதம்மா, வா. உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாது, அதனாலதான் கூப்பிடுறேன். வா.
ஏற்கனவே பாத்திருக்கேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்களா? ஆமா துளசி, அவங்கள நீ முன்னாடியே பாத்திருக்க, அதனாலதான் பயப்படுற. என்ன நீ பார்த்தது இல்லல, அதனாலதான் தைரியமா என் கூட வந்திருக்க. மத்தபடி நாங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தான். என்ன புரியலையா? நானும் ரவுடி தான். அப்போ எங்க மாமா அனுப்புனாருன்னு சொன்னதெல்லாம் பொய் தான். எல்லாம் உன்னை தூக்க நாங்க போட்ட பிளான் தான். அட என்ன மீனா, நீ அவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க? இழுத்துட்டு வா, கட்டி வைக்கணும். ஏய் விடு, வாடி விடு. வா. டேய் புடிடா அவளை. ஏய், எங்க கிட்ட இருந்து எங்கடி ஓட பாக்குற? ஏய், என்ன விட்டுருங்க. நான் யாருன்னு தெரியாம என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் அப்பா போலீஸ், என் மாமா கமிஷனர். அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, ஒருத்த வெளியே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் லாக்அப் தான், என்கவுண்டர் தான். ஏய், உன் குடும்பத்துல யார் யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த பதவியில வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கோவில்ல என்னன்னு சீட் எழுதி கொடுத்த? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆ? லக்ஷ்மி, நான் போட்டு கொடுத்த 3 பிளான்ல 1 மிஸ் ஆயிடுச்சு. 2வது மிஸ் ஆகாம பஞ்சர் ஆயிடுச்சு. 3வது கான்ஸ்டபிள் மூலமா துளசியை தூக்கி சக்சஸ் ஆயிடுச்சு. அக்கா சூப்பர்க்கா, சூப்பர். விஸ்வா மாமா கூட நான் தான் வாழணும். ஆனா நீ ஏன் இடத்துக்கு போட்டியா வந்தல்ல, உனக்கு இதாண்டி கதி. நீ இங்கே கடந்து உன் லைஃப் அப்படியே முடிச்சுக்கோ. இந்த தாலிய கோவில் உண்டியல்ல போட்டு விஸ்வா மாமா கூட நான் லைஃப ஸ்டார்ட் பண்றேன்.